நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையிலே அன்றைய ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறேன். இந்த நன்னாளிலே நாங்கள் உடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படியான கிருபையை, தயவை, ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். அன்றைய வருகிற ஒவ்வொருவரையும் அன்றைய எவ்வித தடையும் இல்லாமல் அன்றைய சீக்கிரமாக கூட்டி வாங்க. வந்த ஒவ்வொருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். கேட்கிற நாங்கள் ஆண்டரை கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த ஞானமாய் கேட்கக்கூடிய ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதித்தரும். இயேசு மூலம் தேவங்களும் ஜீவன ஜீவனின் அதிபதியே உம்மை மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? கர்த்தருக்கு ஆராதனை செய்ய. இப்போ நம்ம காணிக்கையை செலுத்துறதுக்காக வந்திருக்கோம். இந்த நாள்ல கூட நம்ம என்ன கொண்டாடுறோம்? ஏசப்பா உயிர் தெழுந்த நாள ஈஸ்டரா கொண்டாடுறோம். இப்ப கூட ஏசப்பா உயிர் தெளிந்து எங்க உட்கார்ந்து நம்ம காணிக்கை முன்னாடிதான் ஏசப்பா உட்கார்ந்துருக்காரு. நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு விதையை விதைக்க போறோம். காணிக்கைன்ற விதையை நம்ம விதைக்க போறோம். நம்ம ஒரு விதையதான் விதைக்க போறோம். ஏசப்பா 5 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. யாரும் வசனத்தை வாசிக்க வேண்டாம். 1வது காரியம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21 சொல்லியிருக்காரு. ரட்சிப்பெண்ணும் ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்மளுக்கு பாதுகாப்பெண்ணும் ஆசீர்வாதத்தை முதலாவது நம்ம எங்க போனாலும் பாதுகாப்பு வேணும். அதான் முதல் ஆசீர்வாதத்தை தருகிறாரு, பாதுகாப்பை தருகிறார். 2வது நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை. வசனம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 25 சொல்லியிருக்கு. நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் என்ன பண்ண, நீதிமான்கள் எப்பவுமே அசைக்கப்பட போறது. அந்த ஆசீர்வாதத்தை ஏற்படுத்துறாரு. 3வது காரியம் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 7-11 வரை சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியை ஏசப்பா தர போகிறார். 4வது காரியம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8-10 என்ன சொல்லியிருக்குன்னா, பைபிள்ல மொத்தம் 9 வரங்கள் இருக்கு. இந்த நாள் ஏசப்பா என்ன 4வது காரியமா 9 வரத்தை ஆசீர்வாதத்தை தர போறாரு. 5வது காரியம் பரலோகத்துல ஒரு இடத்தை ஏசப்பானால தர போறாரு. நம்ம பூமிக்குறையில நம்ம நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். சொத்து எதுவுமே நமக்கு போகும்போது எடுத்து போறோம். ஏசப்பா பக்கத்துலயே நம்ம ஒரு இடத்தை நம்மளுக்கு தர போறாரு. நம்ம விதைக்க போறோம். ஒரு காணிக்கை விதையை விதைக்கும் போது நமக்கு என்ன 5 ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல ஏசப்பா நமக்கு தர. விசுவாசத்தோட இந்த பாடலை பாடலாம்.
பலிகளும் நம் வாழ்நாள் முழுதும் அவருக்காக சாட்சியம் மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். அது மட்டும் நம்ம ஏசப்பாக்காக உறுதியாக செய்வோம். நீங்களே பார்த்துருக்கீங்க, எங்களுக்காக நீங்க யாரையும் பேசுறீங்க, எங்களுக்காக அடிக்கிறதுக்காக பலியாகி எங்களுக்காக தன் உயிரையே தந்தது தேவனாகி கர்த்தருக்கு வாழ்நாள் முழுவதும் தன் ஊழியத்தையே கடவுள் அந்த வார்த்தையை எடுத்து அத்தவங்களுக்கு பேச ஊழியத்தக்கதா இருக்க வேண்டும். நீங்களே பொறுப்பெடுத்து எங்களுக்கு நடத்த வேண்டும். நீங்களே பேசும்போது யாரும் இருக்கிறோம் என்று இந்த நாள்ல கர்த்தர் பேசி இருக்கிறேன். எங்களை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறேன். இந்த நாள்ல கூட பிரதான ஆசாரியனுடைய வாழ்க்கையில இருந்து நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டோமே. ஆரோனுடைய வாழ்க்கையில அவன் ஆசாரியனாய் இருக்கும் பொழுது ஒரு பிள்ளைகள் தவறு செய்தார்கள், அந்நிய அக்னியை கொண்டு வந்தார்கள், இந்த பிள்ளைகள் விழுந்தார்கள். ஆனால் ஆசாரியனுடைய மனநிலை விழுந்த பிள்ளைகளின் மேல் அல்ல, விழுந்து கொண்டிருக்கிற தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக ஓடினான். வாதை நிறுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஆசாரியர்களாய் எங்களை கர்த்தர் வைத்திருக்கிறேன். எங்களுக்கு ஒரு மனநிலையை கொடுத்திருக்கிறேன். ஜெபிக்கும்படி, விசாரிக்கும்படி, கர்த்தருக்காக ஓடும்படி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யும்படி, தேவனுடைய ராஜ்யம் கட்டும்படி, ஊழியத்தை தாங்கும்படி, பலி செலுத்தும்படி, ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி எங்களை வைத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்திற்காக அல்ல ஆண்டவரே, எங்களுடைய இயேசுவுக்காக எங்கள் கால்கள் ஓடும் பொழுது எங்கள் தெய்வம் ஒருபுறம் எங்கள் குடும்பத்திற்காக ஓடுகிறவராய் இருக்கிறார் என்று இந்த நாள்ல கர்த்தர் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளும் அப்படிப்பட்ட தூஷணமான வார்த்தைகளை கேட்டார்கள். ஆரோனை பேசினார்கள், அவதூறு பண்ணினார்கள், கலகம் பண்ணினார்கள், கூட்டம் கூடினார்கள், விரோதமாய் எழும்பி வந்தார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு சாட்சி கொடுத்தார். அவருடைய கோலை துளிர்விட செய்தது போல இந்த நாள்ல ஜீவனற்று இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு துளிர் விடட்டும் ஆண்டவரே, ஒரு பூ பூக்கட்டும், ஒரு கனிகள் உண்டாகட்டும். அதை ஆண்டவர் ஜனங்கள் காணும்படி, எந்த ஜனங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கை காய்ந்து விட்டது, இவர்கள் சாட்சிக்குள் இல்லை, இவர்கள் வாழ்க்கை முடிந்தது என்று அவதூறாய் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய பந்தி ஆயத்தம் செய்வீராக, துளிர்விட செய்வீராக, ஆண்டவரே கனி கொடுக்க செய்வீராக, பூக்கெடுக்க செய்வீராக. ஏனெனில் நாங்கள் 1000-ல் ஒருவர் அல்ல, 1,00,000-ல் ஒருவர் அல்ல, கர்த்தருடைய பார்வையில கோடியில ஒருவனாய் கர்த்தரை வைத்திருக்கிறேன். ஆசாரியனாய் எங்களை வைத்திருக்கிறேன். இந்த நாள், இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல கூட கர்த்தருடைய வார்த்தை, நான் உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களை கழுவி உங்களை ஆசாரியனாய் வைத்திருக்கிறேன்.
உங்கள் ஆசாரியருக்கான அந்த குணநலத்தோடு வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அதை உங்களை வெறுத்து ஒதுக்கி உங்களை தூஷணமாய் பேசுகிற கண்களுக்கு முன்பாக நடக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தையா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொன்றிருக்கிற பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்வீராக. அந்த கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல விசுவாசிகளாய் வந்திருக்கிறார்கள், ஆனால் ஆசாரியர்களாய் திரும்பட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்காக கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெற்றுக் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதிகான மகிமையாவற்றும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பெரும் ரட்சகரும் எங்கள் மரியாதைக்குரியவருமாகிய நாமமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபித்து நாங்கள் ஜெயம் பெறுகிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதா.